சரி, ஓகே. நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது சங்கீதா இன்வைட் பண்ணியிருக்கேன். பேசுங்க. ஓகேங்க ப்ரோ. ம். தேங்க் யூ பிரதர். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் தான் பிரான்ச் வந்து அச்சீவ் பண்ணேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் பார்த்தீங்கன்னா, டிபிபியோட அச்சீவ் பண்ணி வந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 13 டேஸ்க்குள்ளாரவே 2ஆம் தேதியிலேருந்து இந்த 14 டேஸ்க்குள்ளாரவே நான் பார்த்தீங்கன்னா, டிபிபியோட சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ, இந்த பிரான்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரகிளா இருந்தது. பட் அந்த லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்குமே அந்த டைம் முடியிற வரைக்குமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது அந்த பாயிண்ட் கொடுத்து வர்றதுக்கு. அதே மாதிரி போன மந்த்துமே நெக்ஸ்ட் அந்த டிபிபியோட வர்றதுக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. பட் இந்த சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணது டிபிபியோட அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா மிராக்கல் தான். ஸோ நான் வந்து அதை நம்பவே இல்லை. இப்போ டிபிபியோட இந்த பிரான்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பயுமே என்னோட லீடர் கிட்ட வந்து என்னோட அப்ளைன் பார்த்தீங்கன்னா கோல்டு டைரக்டர் வினோதா சிஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் இந்த மாதிரி நான் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நானுமே திங்க் பண்ணியிருக்கேன் ஒரு 2 3 நாள். அதுக்காகவே நான் தூங்கவே கிடையாது. நம்ம இப்படியே இருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்குள்ளவே ஒரு மைண்ட் தாட் ஓடிட்டே இருந்தது. தூக்கமே கிடையாது. ஸோ சிஸ்டர்கிட்ட வந்து இதை பற்றி ஷேர் பண்ணும்போது அவங்களுமே வந்து எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா 13 டேஸ்க்குள்ளாரவே என்னால் இந்த சில்வர் டைரக்டர் வித் டிபிபியோட வந்து என்னால் அதை மறக்கவே முடியாது கண்டிப்பாக. இப்போ வரைக்குமே ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டேஜில் மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஆனால் இந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபினான்ஸில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், இதை பற்றி சொல்லியிருக்கேன். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ்க்கு முன்னாடியிலேருந்து ஒரு 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா ஃபேமிலியில் சுச்சுவேஷன். ஸோ 3 பெண் பிள்ளைங்க, ஒரு பையன். அங்கே வந்து அதிகமாக படிக்க வைக்க முடியல. அதனால 12th நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணேன். அங்கே என்னோட ஹார்ட் ஒர்க் மொத்தமும் நான் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து ஜாயின் பண்ண அப்புறம் தான் புரிஞ்சுது ஃபுல் ப்ராஃபிட்டுமே அந்த கம்பெனி ஓனருக்கு தான் போயிட்டுருக்கு. நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் அங்கே ஜாஸ்தி. ஆனால் அங்கே இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் கிடைச்சிட்டு இருந்தது. பட் நம்ம விஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சி நான் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொரு விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் பேபிஸ் வந்து இருக்காங்க. 2 பேபிஸ் இருக்காங்க. 2 வயசு ஒரு பையன், அதே மாதிரி 4.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். இங்கே என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் அவ்வளோவா கிடையாது. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் சைடு அப்பா அம்மாவுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் சப்போர்ட் கிடையாது. 2 குழந்தைங்கள வச்சுட்டு தான் இருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா வெளியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அப்போ இருந்தே ஒரு தேடல் வந்து இருந்துட்டு இருந்தது. ஏதாச்சும் நம்ம லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து ட்ரீம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தது. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து வெஸ்டேஜ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. வீட்டில் இருந்துட்டு இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்டயுமே கேட்டேன், நான் ஏதாச்சும் ஒர்க் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து விடல. நீங்க பிள்ளைங்கள மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எனக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பட் வீட்ல சும்மா இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஸோ ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இத ஷேர் சாட்ல தேடிட்டு இருக்கும்போது தான் வினோதா சிஸ்டர் மூலியமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விஷயங்களும் கத்துட்டு நான் அதிகமா யார்கிட்டயும் பேசினதும் கிடையாது. பட் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக் குடுத்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளவா கிடையாது. ஏன்னா 12th வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா கிடையாது. பட் இருந்தாலும் சிஸ்டர் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு சொல்லிக் குடுத்து அவ்வளோ மோட்டிவேட்டடா இது பண்ணும்போது, ஏன்னா நம்மள வீட்டு சைடே பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்ண தான் இருப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் நான் இத வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட என்னோட ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ரிஜெக்ஷன் வந்து சொல்லியிருக்காரு. அடிச்சிருக்காங்க, திட்டு வாங்கியிருக்கேன், பேசாம கூட இருந்திருக்கேன். பட் ஆனாலும் நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் இத வந்து விட்டு போக மாட்டேன். இத கண்டிப்பா நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதே மாரி 100 பிவி பண்றதும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு 100 பிவி பத்தி கொஞ்சம் இதுவா இருந்தது. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 80 பாயிண்ட்டுக்கு வந்து பண்ணி நான் ஆக்டிவேட் பண்ணேன் என்னோட ஐடிய. அதுக்கு அடுத்த மந்த்லேருந்து தான் 100 பிவி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்குமே வந்து எனக்கு ஸ்ட்ரகுலா தான் இருந்தது. வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் அதிகமா இதில செலவு பண்ற மாரி அவருக்கு தோணுச்சு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா திட்டியிருக்காங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஆனா தேவையில்லாம நீ வேஸ்ட் செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் திட்டியிருக்காங்க. அதனால அவங்க அமௌண்ட்ட வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வீட்டு யூசேஜ் எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 1000க்கு மட்டும் நான் என்னோட வீட்டு யூஸ்க்கு வாங்கிட்டு மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரௌண்டிங்கில தான் இது நாள் வரைக்குமே நான் ரெஃபர் பண்ணி வாங்கி குடுத்துருக்கேன். இந்த பிரான்ஸ் அச்சீவ் பண்ற வரைக்குமே, சரௌண்டிங்கில தான் ஒவ்வொருத்தருக்குமே கேட்டு இங்க சஜெஸ்ட் பண்ணி அந்த
டேட்குள்ளே 5 டேட்குள்ளாரவே நான் வந்து 100 பிவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் இதுவுமே பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் அப்பயே ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கேன். ஆனா, இப்போ இந்த 13 டேஸ்ல நான் வந்து சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணதுக்கு என்ன ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மளோட இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிற அந்த வீடியோவா இருக்கட்டும், லேர்னிங் வீடியோவா இருக்கட்டும், ஒவ்வொரு மீட்டிங்குமே தான் ரொம்பவே மோட்டிவேட்டடா இருந்தது. ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட்ல சொல்லுவாங்க, "நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை" அப்படின்னு சொல்லிட்டு. நாம என்ன நம்ம நெனைக்கிறோமோ, அதுதான் இங்க விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அதாவது "வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம வந்து நம்ம மனசுக்கு என்ன குடுக்குறோமோ அதுதான் அங்க நடக்கும். நம்மளால இங்க முடியாது அப்படின்னு நெனைச்சுனா கண்டிப்பா முடியாது. அதே மாரி இப்போ என்னால கண்டிப்பா இந்த ஒவ்வொரு லெவலுமே நான் அச்சீவ் பண்ணி வந்ததுக்கான ரீசன், என்னால கண்டிப்பா இங்க அச்சீவ் பண்ண முடியும். இந்த மந்த்துக்குள்ள கண்டிப்பா இந்த லெவல் நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கோல் நான் ஃபிக்ஸ் பண்ணி, ஒவ்வொரு இதுவுமே நான் என்னோட ஃபோன்லயா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பார்க்கும்போதா இருக்கட்டும், ஸ்க்ரீன்ல கூட என்னோட இதுல அடுத்த லெவல் நான் என்ன போணும்னு சொல்லிட்டு நான் அதுல செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு இதுவுமே பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மந்த்துக்குள்ள இந்த லெவல் நான் அச்சீவ் பண்ணிடுவேன். அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு நான் பண்ணதுனால தான். அதே மாரி அப்ளைனோட சப்போர்ட்டுமே கண்டிப்பா இல்லாம இல்ல. ஒவ்வொரு இதுவும் டீமோட்டிவேட் ஆகும்போது, எனக்கு அவ்ளோ விஷயங்களும் சொல்லிக் குடுத்து, இந்த மாரி மோட்டிவேஷனலா பேசி எனக்கு சொல்லிக் குடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது அவங்க தான். எல்லா விஷயங்களும் தெரியாதது எல்லாமே கத்துக்கிட்டு பண்ணதுக்கு அ பலன் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த லெவல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 4 மந்த்ஸு நான் வந்து அவ்வளவா எஃபெக்டிவா ஒர்க் பண்ணல. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நான் ரீசன் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைங்க இருக்காங்க, பேபில பார்த்துக்க முடியாது. மெயினா பார்த்தீங்கன்னா, நான் லைவ் மீட்டிங்கே வந்தது கிடையாது ஃபர்ஸ்ட்ல. ஸோ ரீசன் சொல்லிட்டு இருந்தேன். அப்பயுமே பார்த்தீங்கன்னா, யூடியூப் லிங்க்கா சிஸ்டர் சென்ட் பண்ணும்போது நான் என்ன யோசிப்பேன்னா, சிஸ்டர் சென்ட் பண்ணிட்டாங்களே! நம்ம அவங்களுக்காக ஃபீட்பேக் போடணுமே! அப்படின்றதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேனே ஒழிய, இது நமக்கானது. நம்ம லைஃப் மாத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா தான் எனக்கே தோணுச்சு. பட் இதே லெவல்ல நம்ம இருக்கோம். அப்படி இருந்தாலும் வீட்ல வந்து இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்க பேசுற மாரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, இனிமே நான் லைவ் மீட்டிங்கே அட்டெண்ட் பண்றேன். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம டே டைம்ல பார்க்கறத விட, நைட் டைம்லயே லைவ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது, டே டைம்ல நம்ம வெஸ்டேஜுக்காக டைம் குடுத்து ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக, லைவ் மீட்டிங்கே நான் வாங்கி அட்டெண்ட் பண்ணேன். அப்ப இருந்து தான் எனக்கு வந்து ஒரு தாட் வந்தது. ஸோ இங்க வந்து அந்த மீட்டிங் லைவா பார்க்குறப்ப தான், இது நமக்கானது. நம்ம லைஃப் மாத்தக்கூடியதுக்காக வாய்ப்பு தான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ நமக்காக தான் இங்க எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது தான், இந்த 6 மந்த்ஸ்லயே நான் வந்து ஒவ்வொரு லெவலுமே இப்போ 5%லேருந்து 8 வரதுக்கு தான் எனக்கு டைம் எடுத்துச்சு. பட் அடுத்தடுத்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா, வித்தின் 2 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்லயே தான் எல்லாமே அச்சீவ் பண்ணேன். ஆனா, இந்த சில்வர் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 13 டேஸ்லயே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆ அந்த அளவுக்கு வந்து இங்க மீட்டிங் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா குடுத்துட்டுருக்கு. அதே மாரி என்னோட லைஃப் லைன்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட அப்ளைன்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ வந்து 15 மெம்பர்ஸ் வந்து 100 பிவி கன்சிஸ்டன்சி எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. ஒவ்வொரு பெர்சனுக்குமே இத பத்தி நான் சொல்லிக் குடுத்து, கண்டிப்பா அவங்களையும் அடுத்தடுத்த லெவல் வந்து நான் அச்சீவ் பண்ண வைப்பேன். இப்ப அதே இன்னைக்கான லேர்னிங் வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து 80-20 பிரின்சிபல் அத பத்தி சொல்லியிருந்தாங்க. நாம வந்து ஃபர்ஸ்ட்டு அ நம்மளோட கோல் வந்து ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம இன்னைக்கு நைட்டே நம்ம தூங்குறோம்னா, அடுத்த நாள் காலையில நம்ம என்ன பண்ணணுங்கிறத கண்டிப்பா எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அத நோட் பண்ணிட்டு, அதுல ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னவோ, அதுக்கான இதுதான் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம 20% ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாலே, அந்த 80% ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம நெனைச்ச லெவல்ல வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? நம்மள நாமளே அனலைஸ் பண்ணா தான் கண்டிப்பா இங்க வந்து சக்சஸ் கிடைக்கும். நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணிட்டுருக்கோம்? நம்ம வந்து திங்க் பண்ணணும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி டைம் குடுத்து திங்க் பண்ணுங்க. நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கோமா? இல்லையா? இல்ல நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? என்ன மிஸ்டேக் பண்றோம்? ஏன் இந்த மாரி லேக் ஆகுது? எந்த விஷயத்துல லேக் ஆகுது? அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி நமக்காக நாம வந்து டைம் குடுத்து அனலைஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம மிஸ்டேக்க நாமளே வந்து திருத்திக்கிறோம்னா, கண்டிப்பா நம்ம அந்த மிஸ்டேக்க திருத்திக்கிட்டு அடுத்து பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா கண்டிப்பா நான் இங்க பார்த்தீங்கன்னா, என்னால இங்க அச்சீவ் பண்ண முடியும். அந்த இலக்க நோக்கி நம்ம வந்து செயல்படும்போது, அந்த கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த இத வந்து நான் நம்பிக்கையோட இங்க சொல்லிக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேபி நானே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அட்டெண்டன்ஸா இருக்கட்டும், இல்ல பைலட் பேட்ச் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு தனியா நோட்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, கான்ஃபரன்ஸ் கால் பேசுறதுக்கு நோட்டு,
அந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு விஷயத்துக்கும் மீட்டிங் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா நோட் போட்டு தான் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே நோட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோட அப்ளைன் தான். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் இங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்னடா இது இத்தனை எல்லாம் ரூல்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் இவ்வளவு ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஆனா அது வந்து நமக்கு ரொட்டீன் லைஃபா மாறிடுது. ஒரு 1 வீக் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி நம்மள அப்ளைன் வந்து என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி பண்றோம்னா அவங்கள மாதிரியே நம்மளாலையும் இங்க சக்சஸ் பண்ண முடியுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சரவணன் பிரதருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி மீட்டிங்லாம் எடுத்து கொடுக்கலன்னா கண்டிப்பா நம்ம வந்து எதுவுமே இங்க பண்ண முடியாது. ஸோ நாம வந்து அவரு சொல்லியிருக்க ஒவ்வொரு இதுவுமே தான் எல்டிபியா இருக்கட்டும், பைலட் பேட்ச் ட்ரைனிங், அடுத்தடுத்த மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே அது பார்க்க வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கான லைஃப் வந்து இங்க மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, ஜாயின் பண்றாங்க. ஸோ இங்க வந்து இந்த வீடியோ பார்க்கலைன்னா நாமளே சொல்றோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு புரிஞ்சிடாது. இந்த வீடியோ பார்க்கறதுனால தான் ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே இங்க எல்லா லீடர்ஸ்க்கும் நான் சொல்றது என்னன்னா மீட்டிங் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா மீட்டிங்குமே அட்டென்ட் பண்ணுங்க. 1:00 மீட்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி நைட் 8 to 9 மீட்டிங்கா இருக்கட்டும், ரெகுலராகவே எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 1:00 மீட்டிங்லுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா எல்லா லீடர்ஸுமே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டாபிக்ல வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்கும் நான் எந்த மீட்டிங்கும் மிஸ் பண்ணது கிடையாது. டைரக்டர் மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லா மீட்டிங்குமே ரெகுலரா அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி Q&A செக்ஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கான டூல் தான். இதெல்லாம் நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டோம்னா நாமளும் கண்டிப்பா இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணி வர முடியும். ஸோ தேங்க்யூ ப்ரோ, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவுமே ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்து ஒரு கடவுள் கொடுத்த வாய்ப்பா தான் நான் பாக்குறேங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ எவ்ரிஒன். இங்க பேசின எல்லாரையுமே வந்து ஒன்ஸ் அகைன் நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்றேன். நீங்க மேலும் மேலும் இன்னும் அடுத்தடுத்த லெவல் வரணும். இன்னைக்கு பேச முடியாதவங்க திரும்ப அடுத்த வாரம் வந்து பேசுங்க. அதே மாதிரி நான் சொன்ன ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. எவ்ரிடே வந்து எல்டிபில நம்ம மூலியமா ஒருத்தர் 2 பேரை உட்கார வச்சிடணும். குறைஞ்சது. அதுக்கு மேல உட்கார வச்சீங்கன்னா பெட்டர். பட் அட் ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் குறைஞ்சது மினிமம் வந்து 2 பேரையாவது ஒவ்வொரு நாளும் எல்டிபில உட்கார வச்சிடணுங்கிற எண்ணத்தோட வேலை செஞ்சீங்கன்னா நீங்களும் கூடி சீக்கிரம் பிரான்ஸ் அடிக்கலாம். நீங்க எல்டிபில உட்கார வைங்க. இன்வைட் பண்ணுங்க டெய்லியும். அவங்க உள்ள வந்து பார்க்கட்டும், பார்க்காம போட்டும். சேரட்டும், சேராம போட்டும். இல்ல சேர்ந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணட்டும், பண்ணாம போட்டும். இல்ல ட்ரைனிங் வரட்டும், வராம போட்டும். சேர்ந்துட்டு விட்டுட்டு போட்டும். என்ன வேணா நடக்கட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்டிபிக்கு டெய்லியுமே இன்வைட் பண்ணீங்கன்னா தான் படிப்படியா லேர்ன் பண்ணுவீங்க. எல்டிபிக்கு இன்வைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயத்த பண்ண 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 அது கத்துக்குவீங்க. அடுத்து எல்லாரும் எல்டிபில உட்காந்து சேருவாங்க. சேரும்போது யாரும் நிக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தொடர்ந்து நடக்க நடக்க அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆராய்ஞ்சு அதை கத்துக்குவீங்க. அடுத்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரைனிங் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ப நீங்க எல்டிபி இன்வைட் பண்றது கிளியர். உள்ள வந்து பேசி உள்ள கொண்டு வரது கிளியர். அடுத்து ட்ரைனிங்க்கு வர மாட்டாங்க. அதுல நீங்க வந்து திரும்ப பாடுபட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, அதுக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்றோம், என்ன தப்பா பேசுறோம், என்ன நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம என்ன சொல்றோம், அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, என்ன எண்ணத்தோட ஜாயின் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன புரிதல் இல்லையா, ஏன் சேர்ந்தாங்க, ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதையும் நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? நீங்க அப்ப இதெல்லாமே எங்க ஆரம்பிக்குது? எல்டிபிக்கு டெய்லியுமே எல்டிபில உட்கார வச்சீங்கன்னா தான் படிப்படியா படிப்படியா ஒவ்வொரு இதா தாண்டி எல்லாமே கிளியரா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பிசினஸவே எல்லாத்தையும் வந்து நீங்க கத்துக்குவீங்க. ஓகே. அந்த பிசினஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கத்துக்கிறதன் மூலியமா தான் நம்ம இந்த பிசினஸ்ல ஸ்பெஷலிஸ்டா ஷைன் ஆக முடியும். இந்த வேலையை நம்ம முழுசா கத்துக்கிட்டோம்னா தான் இந்த பிசினஸ்ல நம்ம பெரிய லெவலுக்கு போக முடியும். எப்படி நீங்க வந்து ஜாப்ல உங்க வேலையை நீங்க வந்து நல்லா கத்துக்க வச்சிருக்கீங்களோ, அது மாதிரி இந்த பிசினஸையும் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, இதுல நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். நான் என்னோட ஸ்பீச்ச முடிச்சுக்கிறேன். இந்த ட்ரெய்னிங்கோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.